இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கின்றேன். திருப்பாடல் 119:74. 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பைபிள் சண்டே திருவிவிலிய ஞாயிறை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் இறை வார்த்தையின் பெயரினாலே அன்போடு வரவேற்கின்றேன். அன்புமிகு இறை மக்களே, இறை வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியது, இறை வார்த்தை நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, இறை வார்த்தை இரக்கத்தை ஊட்டக்கூடியது, இறை வார்த்தை எதிர்நோக்கை நமக்கு காட்டக்கூடியது. இத்தகைய வல்லமை மிக்க இறை வார்த்தையை இன்றைய நாளிலே தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சொல் கடவுளாய் இருந்தது. யோவான் 1:1. அது மனிதனானது, அது நிறைவாழ்வை தருவது, ஆறுதல் அளிப்பவை, விதையாகும் சொற்கள், அவை பிணி நீக்குபவை, விந்தையாகும் சொற்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வார்த்தைகள் நம் உள்ளத்தை இன்றும் ஊடுருவுகின்றன. அவை நல்ல நிலத்தில் விழுந்து வாழ்வாக்குகின்றன. இவ்வார்த்தைகளை பேசுவோம், பாடுவோம், நற்செய்தியை பறைசாற்றுவோம், ஆவியால் புதுப்பிக்கப்படுவோம். நற்செய்தியை பறைசாற்றி ஆவியால் புதுப்பிக்கப்படுவோம் என்ற ஒரு இறை வார்த்தையின் புதுப்பித்தல் அழைத்தலை மேதகு ஆயர் ஸ்டீபன், தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மற்றும் தமிழ்நாடு திருவிவிலிய அருட்பணிக்குழு தலைவர், அவர் நம்மை அன்போடு அழைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு இறை வார்த்தை ஞாயிறு. இந்த ஞாயிறானது திருத்தந்தை நமக்கு கொடுத்திருக்கும் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன், திருப்பாடல் 119:74 என்னும் திருப்பாடல் ஆசிரியரின் அந்த வார்த்தைகள் தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நமக்கு மிகவும் ஆழமான பொருள் தரக்கூடியதாக அமைகிறது. இதனுடைய மைய பொருள் இறை வார்த்தையின் பாதையை நமக்கு காட்டுகிறது. பாதை அறியாமல் வழி தவறி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய வார்த்தை பாதையாக, வாழ்வாக, வழியாக அமைகிறது என்ற ஒரு சிந்தனையை அருள்பணி மைக்கேல் ராஜ், பொது செயலாளர், தமிழ்நாடு விவிலிய பணிக்குழு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார். இந்த அடிப்படை சிந்தனையோடு இறை வார்த்தை, திருவிவிலியம் இறை வார்த்தையின் அவசியத்தை நமக்கு எந்த அளவிற்கு எடுத்துரைக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் இந்த வார்த்தை இல்லாமல், வாழ்வு இல்லாமல் உயிரற்றவர்களாக, உயிரோடு வாழ்ந்தாலும் சத்தப்பிணங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இறைவாக்கினர் எரேமியா பஞ்சம் என்று குறிப்பிடுகின்றார். சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தால் எல்லோரும் மடிவது போல, சாவது போல, இன்று வாழ்க்கையில் மனிதன் என்னதான் இந்த உலக காரியங்களில் அதிகமான பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்தாலும் மன நிம்மதியை எழுந்து தவிக்கிறார்கள். கண்ணீரும் வேதனை, உடல் சுகம் இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மருத்துவமனையிலே செலவு செய்தும் சுகம் பெறாத ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை, ஒரு நம்பிக்கை இழந்த நிலை, ஒரு எலும்பு நிலை, உயிரற்ற நிலை. அத்தகைய உயிரற்ற நிலையைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இறைவார்த்தை பஞ்சம். இன்றைய காலகட்டத்தில் கடவுளுடைய வார்த்தை நம் மத்தியிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் உயிர் கொடுக்காமல் இருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை நமது வாழ்க்கையில் வாழ்வாக்கி கொள்ளாமல் இருக்கின்றோம். இப்படி பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் அளிக்கக்கூடியது. அந்த உயிரளிக்கக்கூடிய வார்த்தையை எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் வைக்கின்றார். என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். கடவுள் எரேமியா 1:9 பஞ்சத்தில் வாடி தவிக்கின்ற, இறை வார்த்தை பஞ்சத்தில் வாடி தவிக்கின்ற அந்த மக்களுக்கு எரேமியா இறைவாக்கினர் வாயிலாக அந்த வார்த்தையை வாயில் வைக்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையை நமது வாயில் வைக்கின்றார். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த இறை வார்த்தையை வாயில் வைத்து அவற்றை உட்கொள்ளச் சொல்கின்றார். ஆண்டவர் சொன்னது போல எரேமியா இறைவாக்கினர் 15:16 he ate his word, கடவுளுடைய வார்த்தையை அவர் உட்கொண்டார். நாமும் நமது வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையை உட்கொள்வோம். எலும்புகளாக உயிரற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்வது போல, the valley of bones, dry bones,
will and should become the valley of life. அதாவது God's word has the power to bring life. கடவுளுடைய வார்த்தை இறப்பிற்கும் உயிர்ப்பை அளிக்கக்கூடியது. எனவேதான் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் உயிருள்ள வார்த்தையை நமது வாழ்க்கையில் விசுவசிக்கும் பொழுது, இதை சற்று வித்தியாசமாக மிக அழகாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நூற்றுவர் தலைவரிடம் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. வசனம் 9க்கும் வசனம் 8க்கும் வித்தியாசம் இருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் மனிதனின் வார்த்தை, மனிதனுடைய சொல். அந்த நூற்று தலைவன் ஒருவரை நோக்கி, பணியாளரை நோக்கி, நீ செல்க என்றால் செல்வான், வருக என்றால் வருவான், எந்த வேலை சொன்னாலும் செய்வான். ஆனால் அந்த மனித வார்த்தையால் குணப்படுத்த முடியாது. அதே நூற்றுவர் தலைவர் வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கின்றார், ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். மனித வார்த்தையால் நாம் முழுமையான சுகத்தையும் நலத்தையும் தர முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சுகத்தையும் நலத்தையும் தரக்கூடியது. எனவேதான் சாலமோனின் ஞானம் 16:12 பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா மனிதர்களுக்கும், உமது வார்த்தையே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கும், சுகம் அளிக்கும், குணமளிக்கும். அந்த வார்த்தையின் வல்லமை எபிரேயர் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. உயிரற்ற நமக்கு, ஆன்மீக விசுவாசம் உயிரற்ற நமக்கு உயிரை தருகிறது. ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அன்புமிகு இறை மக்களே, வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார் யோவான் 8:45 என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். இறைவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே உயிர் உண்டு. உயிரற்ற நிலையிலும் உயிர் கொடுக்கின்ற வார்த்தை இறை வார்த்தை. இந்த உலகத்திலே எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. எல்லா நோய்க்கும் ஒரு மாத்திரை இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய ஒரு சொல், ஆண்டவருடைய இறை வார்த்தை. ஆண்டவரே, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் பையன் நலமடைவான். அந்த ஒரே ஒரு டேப்லெட் தான், ஒரே ஒரு மாத்திரை தான் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே தான் எஸ்ஐயா 40:8 புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்து நிற்கும். அழிந்து போகக்கூடிய புல்லை போலவும் பூவை போலவும் நாம் வாடி தவிக்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை நிலையான வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தையின் வல்லமையோடு நம்பிக்கையோடு நமது வாழ்வை சற்று அலசி பார்ப்போம். திருப்பலி நேரத்திலே 2 டேபிள் இருக்கிறது. ஒன்று டேபிள் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட், இறைவார்த்தை மேசை. 2 டேபிள் ஆஃப் யூக்ரிஸ்ட், இறை உணவு மேசை. நம்ம நிறைய நேரத்தில் பூசைக்கு வரும்பொழுது வாசகெல்லாம் முடித்த பிறகு, பிரசங்கெல்லாம் முடித்த பிறகு நேராக நடுப்பூசைக்கு வருகின்றோம். அது முழுமையான திருப்பலி அல்ல, அது ஒரு அர்த்தமற்ற திருப்பலி என்று கூட சொல்லலாம். 2 டேபிளும் சமமானது, முக்கியமானது, சமத்துவமானது. த டேபிள் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த டேபிள் ஆஃப் யூக்ரிஸ்ட், அது இரண்டுமே சமமாக மதிக்கப்பட வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஒரு பைபிளாவது நாம் திருவிவிலியத்தை வைத்திருக்கின்றோமா? ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன், தொலைபேசி, தொல்லை கொடுக்கிற தொலைபேசியை வைத்திருக்கின்றோம். நம்முடைய தொல்லைகளை நீக்கக்கூடிய திருவிவிலியத்தை வைத்திருக்கின்றோமா? இன்றைக்கி எங்கே போனாலுமே ஷால் கல்ச்சர், பொன்னாடை போர்த்தி நாம் பிறரை மகிழ்விப்பதற்கு பதிலாக அந்த ஷால் கல்ச்சரை பைபிள் கல்ச்சராக, இறை வார்த்தையை இன்றைக்கி எத்தனை குருக்கள் மற்றவர்களுக்கு இந்த திருவிவிலியத்தை ஒரு பரிசாக கொடுக்கிறார்கள், பங்கிலே இறை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். எத்தனை அருட்கண்ணியர்கள், எத்தனை இறை மக்கள் தன்னுடைய பிறந்த நாளிலே அல்லது திருமண ஆண்டு விழாவிலே இந்த திருவிவிலியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது மற்ற உற்றார் உறவினருக்கோ
ஒரு கிஃப்டாக, ஒரு பரிசாக கொடுக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் பைபிள் டு த பார்டர், ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஓரத்தில் இருப்பவருக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். எனவேதான் மார்க்கு 16:15 உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொந்தமானது. அந்த வார்த்தையை படைப்பிற்கு அனைத்துக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். ஆம் அன்புமிகு இறை மக்களே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும், இமைக்கா நொடிப்பொழுதும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அவற்றை வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த விசுவாச பயணத்தில் மற்றவர்களையும் இணைத்து வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இதற்கு பெரு உதவியாக இருப்பது தான் இணைச்சட்டம் 6 முதல் 9 வசனங்கள். அவ்வளோ அழகான அற்புதமான நம்முடைய வாழ்வியல் நடைமுறைக்கு ஏற்ற வசனங்கள். இணைச்சட்டம் 6வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள், தியானித்தாள். 2வது வசனம் 7, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். பெற்றோர்கள், பெரியோர்கள் கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. கடவுளுடைய வார்த்தை எல்லா நேரமும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து இணைச்சட்டம் 6 வசனம் 8, உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். அடுத்து வசனம் 9, உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. உள்ளத்தில் இறை வார்த்தை எழுத வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் அவற்றை பின்பற்ற வேண்டும். வீட்டிலும் அவற்றை பின்பற்ற வேண்டும். நாம் செல்கின்ற இடங்களிலும் அவற்றை பின்பற்ற வேண்டும். விழிக்கும் பொழுதும் இறை வார்த்தையை பின்பற்ற வேண்டும். இரவு நாம் தூங்கும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றும் பொழுது நம் நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் வாழ்வின் நங்கூரமாக இறை வார்த்தை அமையட்டும். இறை ஆசீர் பெருகட்டும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இறை வார்த்தையினால் நமக்கு புது வாழ்வு தருவாராக. ஆமென்.